சரவண பவோ ஓம் சரவண பவோ. பிராட்டியே நமக்கு நல்குகிறாள். நல்கினது ஆச்சரியமில்லை. ஆஸ்மை நகிஞ்சிதுஜிதம் கிருதமத்ததாம்ப துவம் லஜ்ஜதே கதைய போயம் உதார பாவா. இத்தனை கொடுத்துட்டு இவன் நமகான் என்ன பார்த்து கை கூப்பினானே, அவனுக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே என்ன வருத்தப்பட்டு தலை குனிகிறாளாம். வெட்கப்பட்டு இந்த ஔதாரியத்தை நான் என்னன்னு வணங்க போறேன் என்று பட்டர் பிராட்டியை பார்த்து தெரிவிக்கிறாள். அத்தனை பலத்தையும் அவள் தான் நமக்கு கொடுக்கிறாள். ஆச்சரியமில்லை, பலமாகவே இருக்கிறாள். பல ஸ்வரூபையாக பிராட்டி சேவை சாதிப்படாம். ராமாயணத்துல தெரிவிக்கிறார். அத்யா தேவ்யா மனத்தஸ்மின் சத்யசாஸ்தியாம் பிரதிஷ்டிதம். இந்த பிராட்டியினுடைய மனம்ங்கிறது அவனிடத்துல லயித்திருக்கு, பகவானுடைய மனம்ங்கிறது பிராட்டியின் இடத்துல லயித்திருக்கு. அதனால என்ன சொல்லலாம்னா மனசக்காமம். இப்ப இரண்டாவது பொருள். முதல் பொருள் மனசால ஆசைப்படக்கூடிய காமமாக இருக்கிறாள், பலன்களாக இருக்கிறாள். இரண்டாவது பொருள் பகவானுடைய மனசுக்கு ஆசையாகவே இருக்கிறாள். அவளிடத்துல என்ன பிரீத்தி வைத்திருக்கான் தெரியுமா இந்த பெருமான்? சாமான்யமான பிரீத்தி என்ன ராமனுடைய திருவுள்ளத்துல காணும்னா அந்த திருவுள்ளத்தை பிராட்டி திருவுள்ளத்துல தேடிக்கலாமா? ராமன் திருவுள்ளத்தை காணுமே எங்க தேடலாம்னா பிராட்டியின் இடத்துல தேடலாம். அப்படி தன் ஹிருதயத்தை பறிகொடுத்து இருக்கிறான் பிராட்டியின் இடத்தே. ஒரு வார்த்தை சொன்னான் ராமன். ஆரம்பத்திலே நாரத பகவான் இடத்துல வால்மீகி கேள்வி கேட்டார். கோன்வத்மின் தாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்திரேணச்ச கோயுக்தா ஆரம்பிச்சு 16 கேள்விகள் கேட்டார். இந்த 16 கல்யாண குணங்களும் ஆரிடத்திலே உண்டு. இது கேள்வி. இந்த கேள்வியில ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா 2 கேள்வி கேட்டார். ஒரு கேள்வி கேட்டார், ஆனா ஆர் ஜிதக்ரோதா கஹா ஜிதக்ரோதா, கோபத்தை எல்லாம் அடக்கியவன் யார்? ஒரு கேள்வி. கடைசி கேள்வி, தச்ச பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷத்த சயுகே, யாருக்கு கோபம் வந்தா தேவர்களே நடுங்குவர்களோ? மற்றொரு கேள்வி. இந்த ரெண்டும் ஒத்தங்கிட்ட இருக்கணும். கோபத்தை ஜெயித்தவன் யார்? ஒரு கேள்வி. யாருக்கு கோபம் வந்தா தேவ ஜாத்தியே நடுங்கி போகும்? மற்றொரு கேள்வி. இந்த 2 கேள்விக்கு சமாதானம் சொல்றார் நாரத பகவான். இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனயிஸ்ருதா. இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்த ராமனே கோபத்தை ஜெயித்தவன். அந்த ராமனுக்கு கோபம் வந்தா பிரம்மாதி தேவர்களும் தாங்க மாட்டார்கள். உடனே கோவிந்தராஜர் விசாரித்தார், இது என்ன விசித்திரமா இருக்கே, கோபத்தை ஜெயித்தவன் ராமன் சொல்லிட்டு கோபம் வந்ததுன்னா தேவர்கள் கூட தாங்க மாட்டாங்கிறாளே, ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்கிறதே. ஒண்ணும் இடிக்கல, 2 சத்திய வாக்கியம் தான். ஏன்னா ராமாயணத்துல எது பொய்யாகும்? சப்தம் சப்தமாக. ஸ்ரீராமாயணத்துல ராமனும் பொய்யனல்லு, ஸ்ரீராமாயணத்தில் இருக்கிற சப்தங்களும் பொய் ஆகாது. ஆக பொய்யில் பாடல்கள் ஆழ்வார்களுடைய பாடல்கள் மட்டுமன்னு ராமாயணமும் பொய்யில்லாததை சொல்லும். அந்த பொய்யில்லாத ராமாயணம் சொல்றது ராமனும் கோபத்தை அடக்கினவன் தான், ஜெயித்தவன் தான். ஆனா எப்ப கோபம் வருது தெரியுமா? தன் அடியவனிடத்திலே ஒருத்தன் அபச்சாரப்பட்டால் அப்ப வரும் கோபத்தை ஆறாலும் தாங்க முடியாது. தன்னிடத்துல எவ்வளவு அபச்சாரப்பட்டாலும் பொறுத்து கொள்ளுகிறான். தன் அடியவனிடத்துல ஒருத்தர் அபச்சாரப்பட்டுட்டா தாங்க முடியாதாம் பகவானாலே. வராக புராணத்துல தெரிவிக்கிறான் பூமி பிராட்டியின் இடத்திலே, பத்மகோடி சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே. வசுந்தரே பூமித்தாயே, என்னிடத்துல எவ்வளவு வேணா 6 வேணா அபச்சாரப்படட்டும். பத்மகோடி, பத்மம்னா 100 கோடி ஆண்டு. பத்மகோடி சதேனாபி அப்படின்னா 100 கோடி பெருக்கல் 100 கோடி 10,000 கோடி ஆண்டு வச்சுப்போம். இந்த 10,000 கோடி ஆண்டு என்கிட்ட ஒருத்தன் அபச்சாரப்படட்டும். திடீர்னு இன்னைக்கு அவனுக்கு நல்லெண்ணம் வந்துடுது. ஐயோ, இத்தனை நாளா நாம அபச்சாரப்பட்டுட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஒரே ஒரு தாமர புஷ்பத்தை பறித்துன்னு வந்து என் திருவடிகள்ல சேர்த்து, போதெல்லாம் போது கொண்டும் பொன்னடை புனைய மாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டும் திருக்கணம் செப்ப மாட்டேன், போது இத்தனை நாளா தப்பு பண்ணிட்டேன், பகவன் நீ க்ஷமித்துட வேண்டும் கேட்டால் இந்த 10,000 கோடி வருஷம் அவன் பட்ட அபச்சாரத்தையும் அதே வினாடி மறந்து போடுறேன். அதுக்கு மேல நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அடுத்து தெரிவித்தான், அப்படி இல்லாமல் ஒரு வினாடி என் அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டு 10,000 கோடி ஆண்டு 10,000 கோடி மலர்களை கொண்டு என் திருவடிகள்ல சேர்த்து என்ன பொறுப்பாய்னு கேட்டாலும் நக்ஷமாமி நக்ஷமாமி, அவனை ஒரு நாளும் நான் மன்னிப்பதே கிடையாது. தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் க்ஷமிக்கிறான், தன் அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பொறுக்கிறது இல்ல பகவான். வால்மீகி 2ஐயும் சேர்த்தார். தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டா ஜிதக்ரோதா, அடியாரிடத்தில் அபச்சாரப்பட்டா சத்யபிப்பதி தேவாச்ச ஜாதரோஷத்த சயுகே. அடியவனிடத்தில் அபச்சாரம்னா தேவர்களும் நடுங்குகிறார்கள், தன்னிடத்தில் அபச்சாரம்னா பயப்பட வேண்டாம், கோபத்தை ஜெயித்தவன் பகவான். என்னையும் சேர்த்து சொன்னார். இப்படி கோபம் வராத ராமனுக்கு ஒரு நாள் கோபம் வந்துடுத்து. என்ன கோபம்னா, புரேவமே சாருததீம் அனிந்திதாம் திசந்தி சீதாம் யதிநாத்ய மைத்திலீம். அழகான வாக்கியம் இது ஸ்ரீராமாயணத்திலே. புரேவமே சாருததீம், சீதையை காணும். அந்த காணாத சீதையை விட்டு பிரிந்த ராமன் விரகதாபத்தாலே துடிக்கிறான். அப்ப தெரிவிக்கிறான்,
கோவை வாயாள் புரேவமே சாருததி. சாருதத்தின கோவை வாயாள். அழ்வார் இதுன்னு 10 பாஷன் ஆரம்பிச்சார். கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தவிருத்தாய். பகவன் கோவை வாயின்னு நப்பின்ன பிராட்டிக்காக அங்க பாசுரம், இங்க சீதைக்காக பாசுரம். கொவ்வை பழம் போல சிவந்த வாய் படைத்தவளாம். சாருதீம் அனிந்திதாம் திஜந்தி சீதாம் எதினாத்திய மைத்திலியும். அந்த சீதை யாரோ தூக்கின்னு போட்டார், ஆறுன்னு எனக்கு தெரியாது. இப்ப ராமனான தசரத குமாரன் சத்திய பிரதிஜை பண்ணுகிறான். இன்னைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக அந்த சிரிப்பு மாறாமல், அந்த கொவ்வை பழம் கூடிய இதழ் மாறாமல் என் சீதையை கொண்டு என் இடத்துல திரும்ப சமர்ப்பிக்கணும். அப்படி யாரான சமர்ப்பிக்காம போனா என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஜெகத் சதைலம் பரிவர்த்தயாமியகம். என் விரல் நுனியாலே ஜெகத்த முழுக்க ஹிம பர்வத்தத்திலேருந்து மேரு பர்வத்தத்திலேருந்து கிழக்கு சமுத்திரக்கரை வரைக்கும் அத்தனை என் விரல் நுனியால சுத்தி தூர தூக்கி போட்டுடுவேன் என்ன ராமன் தானு கோபமா பேசியிருக்கான்னா என்ன காரணம்? அந்த சாருததியினிடத்திலே தன் திருவுள்ளத்தை பறிகொடுத்தது காரணம். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். தான மனச காமம். பகவானுக்கு எத்தனை காமம் இந்த பிராட்டியின் இடத்துல இருந்ததுன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவன். ஆற பார்த்து இந்த மாதிரி வார்த்தை பேசுறவன் இல்ல பகவான், கோபத்தோட பேசவன் இல்லை, என் வில்லால அத்தனையும் மாத்திடுவேன்னு சொல்றவன் இல்லை. இன்னும் கேட்டோம்னா வில் ஆண்டான் தன்னைன்னு பாசுறான். வில்லாண்டான்னா தேவையில்லாம வில்லை எடுக்கவே மாட்டான் ராமன். சில பேர் வழக்கம் கையில பிடிச்சுட்டே இருக்கும், அதை பிரயோகப்படுத்த நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு கையில பிடிச்சிருந்தோம்னா இதை பண்ணிடுவேன். எடுத்தேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? எடுத்தேன்னா என்ன பண்ணுவேன்? ஒருத்தர் பார்த்தார், எடுமே என்ன ஆகும்னு பாப்போம்னா எடுக்கவே தெரியல, கீழே வச்சிட வேண்டியதான். அப்படியா ராமன் தானு வில்ல வச்சிருக்கான். வில்ல வச்சிருக்கிறது வெறுங்கை வீரனாக இருப்பதன்னு விற்கை வீரனாக. ராமன் விற்கை வீரன். இன்னைக்கு சாத்திரா திருக்கண்ணபுரத்துல பெருமான சேவிக்கு போனோம்னா அப்பப்ப எப்பவான ஒரு நாள் ஒரு வில்ல சாத்திட்டு தானம் அழகான திருக்கைத்தலம் சேவை கண்டருள்வர். திருக்கண்ணபுரத்துல சேவிக்கணும்னா அமாவாசை அன்னைக்கு சேவிக்கணும். திருக்கைத்தல சேவை பெருமாளுக்கு எவ்வளவு அற்புதமா கண்டுடுறான். திருக்கைத்தலம் ஆருக்காக? விபீஷணாழ்வானுக்கு சேவை சாதிப்பதற்காக. விபீஷணனுக்கு சேவை சாதிக்கணும்னா அவன் ஆறா இருக்கணும்? ராமனா தான் இருந்தாகணும். வேற யார் சேவை சாதிக்க போறா? ராமனா திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள்னா ஒரு நாள் கையில வில்ல பிடிச்சுக்கிறார். அந்த பிடித்த வில்லு இருக்கே அதத்தான் ஆழ்வார் செருவர முன்னா செருத்த சிலையன்னோ கைத்தலத்ததென்னாளால். சிலையன்னோ கைத்தலத்தது செருவரை முன் ஆச்சரித்த யாரெல்லாம் வந்து எதிர்த்தார்களோ அத்தனை பேரையும் கொன்றொழித்தானே ராமன். இன்னைக்கும் சரித்திர சொல்லுவா. அந்த ஊர்ல ஆரோ சைவன் ஒருத்தன் ஒரு ராஜா ஊர் மதில்களை எல்லாம் இடிக்க தொடங்கினான். அது வேல மோதும் மதில், வெள்ளி வைந்த மதில் என்ன எத்தனை மதில்களுக்கு ஆழ்வார் மாலன் எண்ணி பதிகத்துல பல்லாண்டு பாடினார். அந்த மதிலை எல்லாம் இடிக்க ஆரம்பிச்சானா அந்த சைவ ராஜா. அந்த ஊர்ல திருக்கண்ணபுரத்து அரையர் சுவாமி இருந்தார். இன்னைக்கு அரையர் சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீரங்கம் இந்த 3 இடத்துல மட்டும்தான் சேவை சாதிக்கிறார். மற்றும் பல பிரதேசங்கள்ல அரையர் சுவாமிகள் இருந்திருந்ததா தெரியறது. எல்லாரும் தாங்களும் ஓதுவார்னு இப்ப சைவ முறையில சொல்றாளே, அவர்களை விட இந்த அரையர் சுவாமிகள்ங்கிறது அபிநயத்தோட பாசுரத்தோட சங்கீதத்தோட பாசுரம் பாடி கழிப்பித்தார்கள் பகவானே. அந்த அரையர் சுவாமி திருக்கண்ணபுரத்தரையர் ஓடி வந்தார் கண்ணபுரம் சபரி பெருமாளிடத்தே. பகவான் நீ இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கப்படாது, கோவில் கொடு போல் இருக்கே, மதில்களை எல்லாம் இடிக்க ஆரம்பிக்கிறானே, நீ உடனே ஏதான நடத்துன்னா அர்ச்சாவதாரம் எங்கேயான வாயை திறந்து பேச போறதா? அர்ச்சக பராதீனா அகிலாத்மஸ்தி வாயை திறந்து ஒண்ணு பேசல சபரி பெருமாள். கோபம் தலைக்கேற ஆரம்பிச்சது இந்த அரையர் சுவாமிக்கு. இந்த கையில வில்ல பிடிச்சிருக்கிய ஏதான அதை வச்சு உனக்கு பண்ண தெரியுமா? வெறும் பொம்மையா வில்ல பிடிச்சிருக்கியா இல்ல வில்ல எய்ய தெரியுமா கேட்டார். அதற்கும் பதில் இல்லை. அடுத்து வந்த கோபத்தோட கையில தாளத்தை சேவிச்சிருந்தாரு. இந்த தாளத்தை எடுத்தார், வீசி எறிந்தார். அந்த பகவான் ஊரிலே நேர இந்த இடத்துல வந்து பட்டு அப்படியே ரத்தம் ஆறாக கொட்ட. இன்னைக்கும் போனா சபரி பெருமாளுடைய திருநெத்தியிலே அந்த வடு ஆறாத தழும்ப நாமும் சேவிக்கலாம். இந்த தழும்ப சேவித்தா என்ன சொல்லும்னா ஒரு அரையர் சுவாமி கையாலே அடிபட்டான். ஆசிரித பராதீனன், ஆசிரித வத்தலன், ஆசிரித பக்த வத்தலன் பகவான் என்பது அந்த அரையர் சுவாமி பண்ணதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வில்லிலிருந்து சரவருஷமாக வருஷித்து எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் சரித்திரம். இந்த சரித்திரம் ஞாபகம் வரும்படிதான் திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடி வச்சார். செருவர முன்னா செருத்து சிலையன்னோ கைத்தலத்தது என்கின்றாளால், ஒருவரமுன் போர் தொலைத்த பொன்னாடி மத்தொருகை என்கின்றாளால், ஒருவரை என் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால், கருவர போல் நின்னான கண்ணபுரத்தம்மான கண்டாள்களோ. கருவர போல நிற்கிற பகவான் ராமனாக அன்று சேவை சாதித்தானாம். ஆக ராமன்கிறதுக்கு கோபம் எதுக்காக வருது? சீதைய காணம்னு உடனே பெற்ற கோபம். இந்த சீதைய காணம்னு கோபம் வரணும்னா எப்ப தெரியுமா ஒருத்தர் கோபம் வரும்? ஒரு விஷயத்துல ஆசை வைப்போம், அந்த ஆசை வச்ச பொருள் கிடைக்கலையானா தான் கோபமே வரும். காமம் குரோதம் ரெண்டு ஒரு தாய் வைத்துக் பிள்ளைகள். காமம்ங்கிறது ஆசை, ஒரு விஷயத்தை பத்தி ஆசை வச்சுடுவோம், அது கிடைக்கலன்னா தெரியும் அப்புறம் கோபம் எல்லாம். கிடைக்காட்டா மட்டும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும்
பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.